friends, welcome back to our channel Happy Varum. இன்னைக்கு வந்து ஒரு சரியான vlog தாங்க பார்க்க போறீங்க. சூப்பர் டூப்பரான vlog. அவ்வளோ என்ஜாய் பண்ணோம் இந்த டே அன்னைக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா காது குத்தெல்லாம் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இந்தியாவில் என்ன நல்லா சாப்பிடணும், நல்லா ஊர் சுற்றணும், ஷாப்பிங் பண்ணணும். இதுதான் ஒர்க்காக வந்து வச்சிருக்கிறோம். இன்னைக்கு ஃபேமிலியாக ஒரு ஃபுல் டே அவுட்டிங் தாங்க பிளான் பண்ணியிருக்கோம். அதில் நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்வர்ணா கேஃப் தான். காஞ்சிபுரமில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எங்கள் அப்பா உள்ளே கூப்பிட்டு வரும்போதே ஒரு கண்டிஷனோட கூப்பிட்டு வந்தாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிஷ் வந்து நான் தான் உங்கள் எல்லாருக்கும் ஆர்டர் பண்ணுவேன், அதை சாப்பிட்டுட்டதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடுங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு இட்லி, அது கூட ஒரு வடை, ஃபுல்லாக சாம்பாருங்க. இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா சொர்ணா கேஃபில் வந்து சாம்பார் தாங்க ஹைலைட்டு. நீங்கள் எவ்வளோ சாம்பார் கேட்டாலும் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ வந்து ரொம்ப சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட். இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது கூட பயங்கர டெம்டிங்காக இருக்குது. இங்கே பாருங்க, இட்லிக்கு சாம்பாரா இல்லை சாம்பாருக்கு இட்லியான்னு தெரியாத அளவுக்கு அவ்வளோ சாம்பார் வந்து இருக்குது. ஸோ சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா இட்லி சாம்பார் இவ்வளோ சூப்பராக இருக்கே, எனக்கு வந்து செட் தோசையை சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது, ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் தோசை செட்டோ வந்து ஆர்டர் பண்ணாங்க. ஆனால் அதுவே அதோட குவான்டிட்டி வந்து பயங்கர ஹெவியாக இருந்துச்சு. ஸோ எங்கள் அம்மாவும் எங்கள் மாமாவும் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. செட் தோசையும் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நீங்கள் காஞ்சிபுரமில் இருக்கீங்கன்னா சொர்ணா கேஃப் போவீங்க, உங்களுக்கு எவ்வளோ அந்த சாம்பார் பிடிக்கும்ன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்பெஷல் ஸ்வீட் வந்து ரவையிலேயே செஞ்ச ஒரு சொஜ்ஜி மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதுதான் ஆர்டர் பண்ணோம். அதுவும் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்டர் காஃபியோடு வந்து ஃபினிஷ் பண்ணிடணும். இவ்வளோ சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டெய்லி கிடச்சா எப்படி இருக்கும்? ஸோ பயங்கர ஹாப்பிங்க. சாப்பாடு எப்படி இருந்துச்சு? பிரமாதம், பேஸ் பேஸ். அண்ட் இங்கே பாருங்க, எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த ஸ்வீட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சா, இன்னொன்று வந்து வாங்குங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அப்பா வேணாம் சுகர் லெவல்லாம் இன்க்ரீஸ் ஆகிடும் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. எங்கள் அம்மா வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமாக வந்தாங்க. உடனே வந்து நாங்கள் பில் போடும் போது சரிம்மா அம்மாவுக்கு அது வாங்கி கொடுத்துருப்பான்னு சொல்லி வாங்கிட்டு வந்து கொடுத்து எங்கள் அம்மாவை கரெக்ட் பண்ணிட்டுருக்குறாங்க. நேற்று பண்ண லீலைக்கு மாமா சமாளம். அண்ட் நல்லா சாப்பிட்டுட்டு காரில் ஏறி உக்காந்து எல்லாரும் கொஞ்சம் தூரம் தாங்க ட்ராவல் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு சம்பவமே நடந்துடுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரு பஞ்சர். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆணியாக வந்து காரில் குத்திருச்சுங்க. அதனால் போகும்போதே அந்த ஷேக்கினஸ்லேயே நிறுத்திட்டு செக் பண்ணிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஆணியே இருந்துச்சு. ஆமாம், அது இருக்கு. அண்டு பஞ்சர் போடுற வரைக்கும் எல்லாரும் அங்கேயே உட்காந்து கொஞ்சம் கதைலாம் அடிச்சுட்டு பேசிட்டு செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து எங்களுக்கு அவ்வளோ பெரிய வேலையும் இல்லை, நல்லா வெளியே போய் நல்லா சாப்பிட்டு வரணும் அப்படின்னு தான் பிளான் இருந்துச்சு. ஸோ பஞ்சர் கடையுமே நாங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி அந்த மொமெண்டெல்லாம் வந்து பேசி சிரிச்சுட்டு அப்படி தான் இருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ட்ரன்ஸை பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கோம் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், நம்ம வந்து மகாபலிபுரம்க்கு தான் வந்திருக்கிறோம். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க. நான்லாம் வந்து மகாபலிபுரம் வந்து கடைசியாக எப்போ வந்தேன்னு கூட எனக்கு தெரியல. ஸோ ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அண்ட் நிலானிகா குட்டியும் வந்து பார்த்திங்கன்னா பீச் பார்க்கணும் அப்படிலாம் வந்து சொல்லி எங்கள் அம்மா அப்பா வந்து இவளை கூப்பிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி வந்து குழந்தைக்கு நம்ம பீச்சை காட்டியே ஆகணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. என்ட்ரன்ஸே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கல்ப்சர்ஸ்லாம் ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்கங்க. ஸோ போயிட்டு போகும்போதே எங்களோட ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் வந்து சொல்லிட்டோம், நாங்கள் வந்து வருவோங்க, பீச்சை பார்த்துட்டு வரோம், நீங்கள் வந்து என்னெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கிறீங்களோ எல்லாம் வந்து சொல்லுங்கள், நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதே புக் பண்ணிட்டு போயிட்டோம்.
அப்பா இந்த பீச்சுக்கு வந்து இறங்கி காலை வச்சதும் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குங்க. என்னதான் இருந்தாலும் அந்த பீச் சவுண்டு, அந்த தண்ணி, அந்த காற்றுல வர அந்த மீன் வாசனையிலேருந்து எல்லாமே வந்து ஒரு வேற லெவல் ஃபீல் தான் பீச் போனால. எத்தனை பேருக்கு பீச் வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். அதுவும் எங்களுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப பீச் பிடிக்கும். ஸோ நிலானிகா குட்டி வந்து நல்லா தெளிவாயிட்டு ஃபஸ்ட் டைம் பீச் வரான்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து குட்டி குழந்தையா இருந்திருப்பா. இப்போ தான் அந்த பேச்சு தெளிவு எல்லாமே இருக்குது. ஸோ பயங்கரமாக என்ஜாய் பண்ணா. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எங்ககிட்ட வரவே இல்லைங்க. எங்கள் அம்மா அப்பா அண்ணா கூடயே வந்து ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தா. ஸோ வந்து எங்கள் அப்பா வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தார் நிலானிகாவை வந்து நல்லா இந்த பீச்சில் விளையாட வைக்கணும்னு சொல்லிட்டு. ஓடுறோம் தண்ணிக்குள்ளே. இதான் நல்லா என்ஜாய் பண்ணுது. எங்கேயோ ஓடிடுச்சுடா. அண்ட் இதில் எங்கள் அம்மா தான் ஹைலைட்டு. நிலானிகா குட்டியை வந்து அந்த கடலில் வைக்கும் போது வேணாம் அலை வருதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா நிலானிகா குட்டியை வந்து பீச்சுக்குள்ளேயே விடாம வச்சுருந்தாங்க. பட் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அவளை கூப்பிட்டு போயிட்டு இருங்க அவள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணட்டும், நாங்கள் சேஃபாக தான் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் நிலானிகாவை வந்து நல்லா பீச்சில் வந்து என்ஜாய் பண்ண விட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு பீச்சுக்கு வந்திருக்கிறோம். யார் என்ஜாய் பண்றாங்க? இந்த பையன் தான் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிருக்கிறான். நிலா எங்களெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது, அங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கான். பீச்சில் நல்ல செம்ம ஆட்டம் எல்லாரும். ஸோ இப்போ வந்து பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நாங்கள் பிளானே அப்படி தான் வந்து பண்ணியிருந்தோம். நல்லா பீச்சில் விளையாடிட்டு அப்புறம் பயங்கரமாக பசிக்கும்ல, அப்போ வந்து சாப்பிடணும், நல்லா வெட்டுன்னு வெட்டணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து சொல்லிட்டு வந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா பீச்சில் இருந்து அப்படியே நடந்து அந்த ரெஸ்டாரண்ட் போகிற வரைக்கும் இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் வந்து இருக்கோங்க. நீங்கள் பீச் ட்ரெஸ்லேருந்து எல்லாமே இவங்களே வந்து செய்கிற அந்த சொவீனியர்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து மகாபலிபுரம் பீச் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஷாப்பிங்கை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? அண்ட் இந்த நிலானிகா குட்டி எதையும் ஷாப்பிங் வேறு பண்ணிட்டு வந்திருக்கிறா. ஸோ இன்றைக்கி நாங்கள் சாப்பிட்றதுக்கு வந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஆல் டைம் ஃபேவரட் வந்து இந்த மூன் ரேக்கர்ஸ் தாங்க. இங்கே மகாபலிபுரம் பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரான்ச் மாதிரி இந்த மூன் ரேக்கர்ஸ் இருக்கும். பட் இப்போ நான் காட்டுறல இந்த இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். எங்களுக்கு எப்பயுமே ஆல் டைம் ஃபேவரட் ஸ்பாட் வந்து இது தாங்க. இந்த என்ட்ரன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு யாருக்குன்னா ஐடென்டிஃபை பண்ண முடியுதா எங்கேயோ பார்த்தா மாதிரின்னு சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து இந்த விண்ணை தாண்டி வருவாயால் ஒரு சாங் வரும்ல, ஸோ அதில் வந்து த்ரிஷாவும் சிம்புவும் இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. இன்னைக்கு ஒரு பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆர்வமாக வந்து மெனு கார்டை பார்த்து ஆர்டர் பண்ணிட்டு இருக்கோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா இவங்க கிட்ட ஓனாக போட் இருக்கும்ல, ஸோ காலையில் போயிட்டு மீன் பிடிக்க போயிட்டு அங்கே என்னெல்லாம் அவங்களுக்கு கிடைக்குதோ அதை வச்சு தான் ரெஸ்டாரண்ட்டில் வந்து குக் பண்ணுறாங்களாங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஃபிஷ்ஷு நல்லா இருக்குது அப்படின்னா ஃபிஷ் இருக்கும். நாங்கள் போன அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வஞ்சரம் ஃபிஷ் வந்து அவங்களுக்கு கிடைக்கல, ஸோ அதனால் வந்து விற்கலை. ஸோ கடையிலேருந்து வாங்கிட்டுலாம் வர மாட்டாங்க.
கொடுத்துருவாங்க. இவங்க போட்டில் இவங்க போயிட்டு என்னெல்லாம் எடுத்துகிட்டு வராங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து குக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து லைவாக அப்படியே உயிரோடு இருக்கிற நண்டு, எனக்கு இந்த நண்டு தான் வேணும் அப்படிலாம் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நாங்கள் அப்படிலாம் தான் வந்து பண்ணி ஆர்டர் பண்ணியிருக்கிறோங்க. ஸோ வந்ததும் இந்த நிலானிகா குட்டி வந்து எனக்கு ஜூஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ ஒரு ஆப்பிள் ஜூஸ் வந்து வாங்கி கொடுத்துட்டோம். தாத்தா பாட்டி இருக்கிறான்னா மேடம் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நல்லா ஜூஸை குடிச்சிட்டா. இங்கே பாருங்கள், அவள் போயிட்டு அவ்வளோ கடையில் அவளுக்கு இந்த கூடை தான் பிடிச்சிருக்குன்னு வாங்கிட்டு வந்திருக்கிறா. ஓகே, ஸோ நம்மளோட ஃபுட்டெல்லாம் ஒன்று ஒன்றா வர ஆரம்பிச்சிருச்சுங்க. வஞ்சரம் ஃபிஷ் வந்து கேட்டோம். வஞ்சரம் ஃபிஷ் வந்து இன்றைக்கி பிடிச்சிட்டு வரலாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து என்ன ஃபிஷ், ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ சூப்பராக வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தாங்கங்க. அந்த மசாலாவை பார்க்கவே டெம்டிங்காக இருக்கும். அண்டு எனக்கு இங்கே வந்து ரொம்ப ஃபேவரெட் வந்து இந்த கலாமாரி தான். நான் வந்து வேறு எங்கேயுமே சாப்பிட்டதில்லை இது வரைக்கும், இங்கே மட்டும்தான் முன்னாடிலாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இந்த கலாமாரியை வந்து ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்கங்க. எங்கள் மாமா வந்து இது வரைக்கும் இந்த கலாமாரி இந்த மாதிரிலாம் சாப்பிட்டதே கிடையாது. ஸோ எங்கள் மாமா வந்து எப்படின்னா நான்வெஜ்ஜே ரொம்ப ஆத்தென்டிக்காக ஒரு வந்து ஃபார்முலா வச்சுருப்பாங்க. இப்போ சிக்கன் மட்டன்லாம் சாப்பிடுவாங்க, ஆனால் இப்போ மட்டனில் இருக்க போட்டி ஈரல் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, அதோட ஃப்ளஷ்ஷு அவ்வளோதான். ஸோ ஆட்டுக்கால் பாயா கூட எங்கள் மாமாவுக்கு பிடிக்காது. ஸோ அது வந்து ஃப்ளஷ் மட்டும்தான் வந்து சாப்பிடுவாங்க. சிக்கன் மட்டன் அப்புறம் ஃபிஷ்ஷு இதெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக டீப்பாலாம் போய் சாப்பிட மாட்டாங்க. ஸோ சாப்பிட்டாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இந்த கலாமாரியோட ஹைலைட்டே அந்த சாஸ் ஒன்று கார்லிக் சாஸ் கொடுப்பாங்கங்க, அதில் டிப் பண்ணி சாப்பிடும் போது அடடடடா அப்படி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்லேயே எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டுனா நண்டு தாங்க. நண்டு வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும், எங்கள் மாமாவுக்கும் பிடிக்கும். லிட்ரலாக 2 பேரும் நண்டுக்கு வந்து அப்படியே அடிச்சுட்டு சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு 10 கிலோ நண்டு கொடுத்தாலும் 2 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா உனக்கு 5 கிலோ எனக்கு 5 கிலோன்ற அளவுக்கு அவ்வளோ டீப்பாக வந்து அந்த நண்டை விட்டே கொடுக்க மாட்டோம். ஸோ நண்டு வந்து ஆப்வியஸாக ஒரு ஃபுல் நண்டு வந்து ஆர்டர் பண்ணோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரானு சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிள் ஃபுல்லாக வந்து ஆர்டர் பண்ணி ஒரு வெளுத்து கட்டிட்டு தாண்டா நம்ம நெக்ஸ்ட்டு ஜெர்மனிக்கு போகிறோன்ற அளவுக்கு முடிவு பண்ணி தான் இன்றைக்கி வந்து சாப்பிட்றதுக்கே வந்தோம் நாங்கள். நீங்கள் வந்து இந்த 3 ஏக்கர்ஸ் போனீங்கன்னா கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரை வந்து இந்த ப்ரான் தாங்க. அப்பா எப்படி தான் சமைக்கிறாங்கன்னே தெரியல, அந்த அளவுக்கு வந்து ருசியாக இருந்துச்சுங்க. எப்படி இருக்கு ஜெனோ? ஒண்ணுதான் அவ்வளோதான், நம்ம இதுக்கப்புறம் எதுவும் ஆர்டர் பண்ண பதில்லை, ரொம்ப டேஸ்ட் தான். இங்கே பாருங்க, எங்கள் மாமா வந்து ஒரு கட்டத்தில் ஐயோ விடுங்கடா போதோண்டா எனக்குன்ற அளவுக்கு ஆயிட்டாங்க. பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி சிக்கன் அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு ரவுண்டு வேறு ஆர்டர் பண்ணாங்க. இதுக்கப்புறம் எதுவும் ஆர்டர் பண்ண போகிறது இல்லைப்பா, ஸோ கொஞ்சம் லைட்டாக டேஸ்ட் பண்ணுப்பா, சூப்பராக இருக்கும்ப்பா, இதை டேஸ்ட் பண்ணுப்பா அதை டேஸ்ட் பண்ணுப்பான்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து அன்றைக்கி சாப்பிட வச்சுட்டாங்கங்க. ஸோ எல்லாரும் வந்து சூப்பராக சாப்பிட்டோம். நீங்கள் எங்கே ஜெர்மனிக்கு போனால் இதெல்லாம் கிடைக்காது, ஊருக்கு வரும்போது இதெல்லாம் சாப்பிட்ணும், நீங்கள் டயட் அது இதுன்னெலாம் யோசிக்கக்கூடாது, நல்லா சாப்பிட்டு போகணுன்னு சொல்லி சூப்பராக அன்றைக்கி வந்து பயங்கரமாக வெளுத்து வாங்கினோங்க. அண்டு எனக்கு வந்து இந்த பார்ட் ரொம்ப பிடிக்கும். இந்த நண்டு கூட அந்த தொக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அதை சாதத்தோட பிசைஞ்சு அது கூட கொஞ்சம் நண்டு அது கூட அந்த ப்ரானு எல்லாம் வச்சு சாப்பிடும்போது அடடடா தேவாமிர்தமாக இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அந்த ஃபிஷ்ஷு வந்து கடைசி வரைக்குமோ நீங்கள் 2 பேர் தான் அந்த ஃபிஷ்ஷை காலி பண்ணணும், நாங்களாம் இங்கே நல்லா ஃபிஷ்ஷு சாப்பிட்றோம், உங்களுக்கு தான் வந்து ஃபிஷ்ஷெல்லாம் கிடைக்கிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு நானும் எங்கள் மாமாவுமே அவ்வளோ பெரிய ஃபிஷ்ஷை வந்து காலி பண்ணோம். அண்ட் ஃபைனலி அவங்களோட ரசத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாதுங்க. நீங்கள் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் போகிறீங்கன்னா ரசம் ப்ரான் தொக்கு வச்சு அப்படி வாயில் சாப்பிடும்போது ஒரு நிமிஷம் சொர்க்கம் அப்படி கண்ணுக்கு வந்து தெரிஞ்சிட்டு போகிற அளவுக்கு சுவையாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலி டேபிள் ஃபுல்லும் வந்து நல்லா
வெட்டுன்னு வெட்டி இதுக்கப்புறம் நான்வெஜ் மேலேயே ஆசை வரக்கூடாதுன்றா அப்படின்ற அளவுக்கு வந்து நான்வெஜ் ஃபீஸ்ட் மாதிரி இன்றைக்கி நாங்கள் வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோங்க. அண்ட் ஃபைனலாக இவ்வளோ சாப்பிட்டு செடிக்கணுமேன்னு சொல்லிட்டு ஹனி ஜிஞ்சர் லெமன் எல்லாம் போட்டு ஒரு சூப்பராக ஒரு ட்ரிங்க்கை குடிச்சிட்டு இன்னைக்கு டே வந்து சாப்பாட்டில் இப்படி தான் முடித்தோம். நாங்கள் அருமையாக இருந்தது, நல்லா சமைச்சு கொடுத்தாரு, மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். சூப்பராக இருந்துச்சுண்ணா. ஃபுட்டு செம்மையாக இருந்துச்சு. இவங்க தான் எங்கள் பாசிட்டிவ் வைஃப். ஓகே, ஆமாம், வணக்கம். நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. லெமன் எதுவும் ஸ்டார்ட் பண்ணீங்க? அண்ட் அன்னைக்கு ஃபுல்லுமே நைட்டு வரைக்கும் நாங்கள் ஊர் சுற்றிட்டு தாங்க இருந்தோம். ஆனால் நான் வீடியோ வந்து இது வரைக்கும் தான் எடுத்தேன். காரில் ஏறி உக்காஞ்சதுக்கப்புறம் அவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டுட்டு காரில் உட்காந்து அந்த ஏசி காற்று பட்டதும் அப்படியே சொர்க்கம் மாதிரி தூக்கம் வந்துச்சுங்க. ஸோ வந்து எல்லாரும் ஃப்ளாட்டு, எங்கள் அண்ணா மட்டும் நீங்கள்லாம் இப்படி தூக்கிட்டு வரீங்களே நான் வரைக்கும் கார் ஓட்டு வரணுமா அப்படின்னு வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ ஒரு மொட்டை மட்டும் தனியாக ஆடுது பார்த்தீங்களா, ஏன்னா அவளுக்கும் வந்து பயங்கரமாக தூக்கம் வந்துருச்சு. ஆனாலும் அந்த சீட்டை விட்டு நான் வரமாட்டேன், அதுதான் என்னோட சீட்டுன்னு சொல்லிட்டு அங்கேயே உக்காந்து தூங்கிட்டு இருந்தா. ஸோ எங்கள் அப்பா வந்து ஒரு கட்டத்தில் கையை வச்சு முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அவள் எப்படி தூங்கி வழிறான்றதை மட்டும் பாருங்க. இப்படி தாங்க அன்றைக்கி எங்கள் டே வந்து போச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்டு காது குத்துற வீடியோவுக்கு வந்து நிறைய பேர் நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் விஷஸ்லாம் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப 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 தேங்க்யூங்க. இன்றைக்கி நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் அட்டாச் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.